வணக்கம் நேர்களே, காற்றின் கதை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதுவரைக்கும் பார்த்த பதிவுகளில் வேதாளம் விக்ரமாதித்தருக்கு சொன்ன 3 புதிர்கதைகளை பார்த்தோம். இனி 4வது புதிர்கதையை பார்க்கலாம். வேதாளம் தன்னுடைய கொடூரமான கனத்த குரலோட 4வது கதையை விக்ரமாதித்தருக்கு சொல்ல ஆரம்பிச்சுது. முன்னொரு காலத்தில் துர்காபுரி என்ற ஒரு நகரம் இருந்தது. ரொம்ப அழகான பெரிய நகரம் அது. அங்கே ஒரு விசேஷமான துர்கை அம்மன் கோவில் ஒன்றும் இருந்தது. ஒவ்வொரு வருடமும் ஆடி மாசத்துல கோவில் திருவிழா ரொம்ப சிறப்பா நடைபெறும். அந்த நேரத்துல துர்கை அம்மன் கோவில் குளத்துல குளிச்சு தேவி கிட்ட எதை வேண்டினாலும் தேவி பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவா அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருந்தது. இப்பேற்பட்ட திருவிழாவுக்கு பல ஊர்கள்ல இருந்து பல மக்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க. குளத்துல முங்கி தேவிய வழிபாடு செய்வாங்க. அப்படிதான் ஒரு வாலிபன் திருவிழாவுக்கு வந்திருந்தான். அதே ஊரை சேர்ந்தவன் தான். பெயர் சுந்தரதேவர். அப்போ அந்த திருவிழாவில் ஒரு பெண்ணை பார்த்தான். அந்த பெண் ரொம்ப அழகா இருந்தா. அப்பேற்பட்ட அழகிய சுந்தரதேவன் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. கண்டதும் அவன் மனதுல காதலும் தோன்றியது. அந்த பெண்ணை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டான். பிறகு அந்த பெண் யார் என்பதை விசாரித்தான். அப்போதான் அவன் பக்கத்து ஊரை சேர்ந்தவள்னும் கந்த பெருமாள் என்ற வியாபாரியின் மகள்னும் தெரிய வருது. தன்னுடைய மனதை கவர்ந்த அந்த அழகியின் பெயர் மதன சுந்தரி அப்படின்னும் தெரிய வருது. அதற்கு பின் அவன் ஒரு முடிவெடுத்தான். நேரா துர்கை அம்மன் கோவிலுக்கு சென்று குளத்துல முங்கி எழுந்து பின் அம்மன் சன்னிதானத்திற்குள் போய் அம்மன் கிட்ட ஒரு வேண்டுதலை முன்வைக்கிறான். தாயே துர்காதேவியே, நான் மதன சுந்தரி என்ற ஒரு பெண்ணை விரும்புறேன். எந்த பிரச்சனையும் இல்லாம அவளை மனம் செய்து கொள்ள நீதான் எனக்கு துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு காணிக்கையா தான் தன் தலையை கூட தர தயாரா இருக்கேனும் சொல்லி வேண்டிக்கிறான். கொஞ்ச நாட்களுக்கு பின் சுந்தரதேவன் மதன சுந்தரி வீட்டிற்கு போய் அவனுடைய தந்தையிடம் தான் மதன சுந்தரிய பெண் பார்க்க வந்திருப்பதாக சொல்றான். தன்னை பத்தியும் தான் செய்யும் தொழிலை பத்தியும் சொல்லி பின் அவனுக்கு பெண்ணை பிடித்திருப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் மதன சுந்தரியின் தந்தையிடம் சொல்றான். மதன சுந்தரியின் தந்தைக்கு சுந்தரதேவரை ரொம்ப பிடிச்சு போக அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை நிச்சயம் பண்றாங்க. திருமணமும் ஜாம்னு நடக்குது. சில நாட்கள் மதன சுந்தரியுடைய வீட்டிலேயே சுந்தரதேவன் இருக்காரு. சில மாதங்களுக்கு பிறகு சுந்தரதேவன் மதன சுந்தரியுடைய தந்தை கிட்ட பேசுறான். அவன் பக்கத்து ஊரில் இருக்கும் தன்னுடைய வீட்டிற்கு போக விரும்புவதாகவும் மதன சுந்தரையும் அழைத்து போவதாகவும் சொன்னான். இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த தந்தை தன்னுடைய மகளுக்கு சீர்வரிசை எல்லாம் கொடுத்து சிறப்பா அனுப்பி வைக்கிறாரு. கூடவே மதன சுந்தரியின் அண்ணனையும் துணைக்கு அனுப்பி வைக்கிறாரு. 3 பேரும் துர்காபுரிக்கு போகும் வழியில துர்கை அம்மன் கோவில பாக்குறாங்க. அப்பதான் சுந்தரதேவனுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. துர்கை அம்மன் கிட்ட அவன் திருமணம் நல்லபடியா நடந்தா தன் சிரத்தை காணிக்கையா தருவதா வேண்டிக்கிட்டான் இல்லையா, அது நினைவுக்கு வருது. மதன சுந்தரையும் அவனுடைய சகோதரனையும் வெளியே காத்திருக்க சொல்லிட்டு துர்கை அம்மன் சன்னிதானத்திற்கு போறான். அம்மா, நான் கேட்டதை போலவே என்னுடைய திருமணம் நல்லபடியா எந்த ஒரு தடையும் இல்லாம நடந்ததுமா. இப்ப அதுக்கு என்னுடைய காணிக்கையை செலுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி துர்கை அம்மனுடைய கையில் இருந்த வாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை தானே துண்டாக்கினான். ரத்தம் எல்லா இடங்களிலும் சிதறியது. கோவிலுக்கு வெளியே ரொம்ப நேரமா காத்து நின்றுட்டு இருக்க மதன சுந்தரி தன்னுடைய கணவன் இன்னும் திரும்பி வராததுனால தன்னுடைய சகோதரனை அனுப்பி அவரை அழைத்து வர சொல்றான். தங்கையுடைய சொல்லை கேட்டு சகோதரனும் கோவில் சன்னிதானத்திற்குள்ள போறான். உள்ளே சென்று பார்த்த மதன சுந்தரியின் அண்ணன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் கண்கள்ல தானாவே நீர் வழிந்தது. தங்கையிடம் இதை நம்ம எப்படி சொல்ல போறோம்? தன்னுடைய தங்கையின் கணவன் தலையும் உடலும் தனித்தனியா இருப்பத எப்படி சொல்ல போறோம்? அதுக்கு இறந்தே போயிடலாம் என்று முடிவெடுத்தான். அவனும் தன்னுடைய தலையை அதே வாளால் துண்டாக்கினான். அதே இடத்திலேயே உயிரை விட்டான். ரொம்ப நேரம் ஆகியும் தன்னுடைய கணவனும் சகோதரனும் திரும்பி வரவே இல்லையேன்னு கோவிலுக்குள் போறா மதன சுந்தரி. அவ துர்கை அம்மன் சன்னிதானத்திற்குள் நடக்க நடக்க ஒரே ரத்த வெள்ளமா இருக்கு. அப்புறம் அவள் கண்ட காட்சி அவள் மனதை பதைக்க செய்தது. தன்னுடைய கணவனும் சகோதரனும் இறந்து கிடக்கும் கோரத்தை அவ பார்த்தா. எல்லா இடங்களிலும் ரத்தம். தன்னுடைய கணவனின் தலையும் சகோதரனின் தலையும் தனியாக கிடப்பதை அவ பார்த்தா. இந்த கோரமான காட்சியை கண்டவுடனே அவள் ஒரு நிமிடம் உறைந்தே போயிட்டா. அம்மனை பார்த்து
என்னுடைய அழகான வாழ்க்கையே நீ பறிச்சுக்கிட்டியேன்னு கோபமா கத்துறா. மறுபடியும் சோகம் தாங்க முடியாம கதறி கதறி அழுகிறா. அப்பொழுது பிறகு கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டா. ஒரு கட்டத்துல கோபமா அம்மனிடம் திரும்பி கத்த ஆரம்பிச்சிட்டா. ஒரு கட்டத்துல அவ யோசிக்கிறா, தன்னுடைய கணவனும் இறந்துட்டான், சகோதரனும் இறந்துட்டான். இனி இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னு யோசிச்சு அவருடைய கணவனும் சகோதரனும் இருந்த அதே வாளை தன்னுடைய கரங்கள்ல எடுக்கிறா. தன்னுடைய கழுத்துக்கு நேரா அந்த வாளை வைக்கிறா. அப்பதான் ஒரு பிரகாசமான ஒளி அவளுக்கு முன்னாடி தோன்றியது. அங்கிருந்து ஒரு தெய்வீகமான ஒரு குரல் கேட்டது. அவசரப்படாத மதன சுந்தரி, உன்னுடைய கணவனின் பக்தியை கண்டு நான் மெச்சி போயிட்டேன். உன்னுடைய கணவனின் தலையையும் உடலையும் பொருத்தி நான் கொடுக்குற இந்த தீர்த்தத்தை அவன் மேல தெளி, அவன் உயிர் பெற்று எழுந்துருவான் அப்படின்னு சொல்லி தேவி மறைந்துடுறாங்க. தேவியின் அருளையும் தீர்த்தத்தையும் பெற்ற மதன சுந்தரி அவசர அவசரமா தலையோட உடலை இணைத்து அந்த தீர்த்தத்தை தெளிக்கிறார். தீர்த்தத்தை தெளித்த கணமே 2 பேரும் உயிர் பெற்று எழுந்துக்கிறாங்க. இதை பார்த்த மதன சுந்தரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தெளிச்ச ஒன்னதான் தெரியுது, அவர் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டார். தன்னுடைய கணவனுடைய தலைய சகோதரனுடைய உடலோடு இணைத்துட்டா. அதே போல சகோதரனின் தலைய கணவனோட உடலோட இணைத்துட்டா. இப்படி வேதாளம் தன்னுடைய கதையை சொல்லி முடிச்சுது. அப்புறம் விக்ரமாதித்தர்கிட்ட புதிர் போடவும் ஆரம்பிச்சுது. இப்போ சொல்லு விக்ரமாதித்தா, இவங்க 2 பேர்ல யாரு மதன சுந்தரிக்கு கணவராகணும்? கணவனின் தலையை வைத்திருக்கவனுக்கா இல்ல கணவனின் உடலை வைத்திருக்கவனுக்கா அப்படின்னு ஒரு புதிர் கேள்விய விக்ரமாதித்தர்கிட்ட வேதாளம் கேக்குது. விக்ரமாதித்தர் தீர்க்க யோசிச்சு சரியா பதில் சொல்றாரு. விக்ரமாதித்தர் சொன்ன பதிலை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க விக்ரமாதித்தரா இருந்தா என்ன பதில சொல்லுவீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ விக்ரமாதித்தர் சொன்ன பதிலை கேட்போம். விக்ரமாதித்தர் தன்னுடைய பதிலை சொல்ல ஆரம்பிச்சாரு. வேதாளமே, பொதுவா உடலுக்கு தலை தான் முக்கியம். தலையில தான் மூளையெல்லாம் இருக்கு. ஒரு மூளையில தான் நம்ம பார்க்குற விஷயங்கள், பேசுகிற விஷயங்கள், செய்கிற விஷயங்கள் எல்லாமே போய் சேரும். அதே போல தலையில இருக்கும் நம்ம மூளையினால தான் யோசிக்க கூட முடியும். ஆக மதன சுந்தரியின் கணவனின் தலை எந்த உடல்ல இருக்கோ அவனை தான் மதன சுந்தரி கணவனா ஏத்துக்கணும் அப்படின்னு தன்னுடைய விடைய பளிச்சுன்னு சொல்றாரு. இப்படி விக்ரமாதித்தருடைய பதிலை கேட்ட வேதாளம் கணீர்னு ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு மறுபடியும் முருங்கை மரத்தை நோக்கியே பறந்து போக ஆரம்பிச்சுது. சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தர் வேதாளத்தை துரத்திக்கிட்டு முருங்கை மரத்துக்கு போறாரு. வேதாளத்தை பிடிக்கிறாரு. தன்னுடைய தோள் மேலே ஏத்திக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம காற்றின் கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.